ரொம்ப பெரிய தவறு என்னன்னா, அந்த பொண்ணு மேல திணிச்ச எதிர்பார்ப்புகள். நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வாழணும். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயாச்சு. ஒரு 2 மாசம் தான் ஆச்சு. கல்யாணம் ஆயிட்டு. 3 மாசம் தான் ஆச்சு. அதெல்லாம் அவங்க பண்ற எல்லா டார்ச்சரையும் நீ வந்து சமாளிக்கணும். காரணம்னா, எனக்கு பிரெஸ்டீஜ் இருக்கு. நீ மட்டும் வந்து வாழ வெட்டியா வீட்டுக்கு வந்துட்டீன்னா, எனக்கு எவ்வளோ பெரிய சங்கடங்கள் வரும். உ உற்றார் உறவினர்லாம் கேட்பாங்க. எதுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சுன்னு கேட்பாங்க. இந்த இந்த ஒரு இதுக்காக நான் சமாளிக்க வேண்டியிருக்குமா? எனக்கு ஒரு 3 மாசம் டைம் குடு. 6 மாசம் டைம் குடு. பாக்கி குடுக்க வேண்டிய வரதட்சணை குடுத்துடுறேன். நீ அதுவரையும் சமாளிச்சிருன்னு சொன்னா, என்ன விதத்துல நியாயம்? இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்கள படிக்க வைக்கிறத நம்ம பர்டனா பார்க்கிறது. பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இந்த பாகுபாடே இருக்கக்கூடாது. படிப்பு என்பது எல்லாருக்கும் சமம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறதே வந்து அரசியல் பேசுறதுக்காக இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே பேசுற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பு தான் நம்மள வந்து கேரண்டி பண்ணும். நம்ம வாழ்க்கை வந்து படிப்பு தான். படிப்பு தான் நம்மள உச்சத்துக்கு கொண்டு போகும். படிப்பு தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? எல்லா இடத்துலயும் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, நல்லா படிங்க. நான் உங்களுக்கு இருக்கேன். ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா நான் கூட இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இப்போ சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு படிப்புக்கு நான் இவ்வளோ சப்போர்ட் பண்றேன்றாரு. ஒரு விஜய் அவர்கள் நீங்க நல்ல மார்க் வாங்குனீங்கன்னா போதும் நான் பர்சனலா உங்கள கூப்பிட்டு வச்சு நான் உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்றாரு. அப்போ எது நம்மளுக்கு உயர்வ குடுக்குது? படிப்பு தான் உயர்வு குடுக்குது. ஸோ அப்போ படிப்ப மட்டும் தான் நம்ம வந்து அதில பெண், ஆண் என்ற பாகுபாடு இல்லாம படிப்ப குடுத்துட்டு குழந்தைகிட்ட ஒரே வார்த்தை சொல்லணும். நீ நல்லா படிச்சு இண்டிவிஜுவலா இரு. நீ இண்டிபெண்டன்ட்டா உன்னோட வாழ்க்கைய வாழு. வரதட்சணை எவனா சொன்னானா தூக்கி போட்டு மிதி அவன. அவன் கூட வாழாத. அப்படின்னு ஒரு பொண்ண வந்து நம்ம தைரியமா வளர்க்கணும்.